ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சைவ முறையில் எளிமையாக பயன்படுத்தக்கூடிய மதிமைக்கு மை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? மதிமைக்கு என்பது தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இதற்கு பயன்படும்னு. நமக்கான காரியத்தை அந்த நொடியே சரிங்களா அப்போவே சாதிச்சு கொள்வது. சரிங்களா? அதுக்கு பயன்படும், அவ்வளவுதான். இதை நீங்கள் போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் எது மாதிரி வேலை செய்யும்னு. அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்திற்கு காரியத்துக்கு வேண்டும்னாலும் இதை நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? மற்றவங்கள நாம் பார்த்து பேசும்போது அந்த நொடியே அவங்க மதிமயங்கி நமக்கு வசியமாகி போவாங்க. அதாவது அந்த நிமிஷம் அதாவது அவங்க புத்தி எதுவும் வேலை செய்யாது, எந்த சிந்தனையும் அவங்க மண்டையில் இருக்காது. சரிங்களா? மூளையில் இருக்காது. நம்ம பேசுகிறது மட்டும்தான் அவங்களுக்கு புத்தியில் இருக்கும். அது மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ நம்ம சொல்கிற விஷயத்தையும் கேட்குற விஷயத்தையும் நமக்கு கட்டுப்பட்டு செஞ்சு கொடுப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த மதிமைக்கு மையுடைய வேலை. இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மதிமைக்கு மை எப்படி வேலை செய்யுதுன்னு. சரி, இந்த பூஜை முறையை எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதற்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி இரவு. சரிங்களா? 10 மணிக்கு மேலே வீட்டிற்கு வெளியே பண்ணுறது சிறப்பு. காரணம் என்ன அப்படின்னா, நிலா வெளிச்சத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே செய்யலாம். சரிங்களா? நீங்கள் அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள சரிங்களா விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகர் கோயில் போய்ட்டு ஒரு சிறிய அர்ச்சனை பண்ணிவிட்டு சிதற தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இரவு 10 மணி போல் குளிச்சு முடிச்சுட்டு வெள்ளை நிற வஸ்திரத்தில் அணிஞ்சு சரிங்களா என்ன பண்ணீங்கன்னா, உங்கள் பூஜை அறையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றுங்க. சரிங்களா? விநாயகர், குலதெய்வம், இஷ்ட தெய்வம், அஞ்சனா தேவி சரிங்களா மனசார வேண்டிக்கிங்க. இதற்கு விசேஷமான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப விசேஷமான மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதிமைக்கு திகை பூண்டு. சரிங்களா? இந்த மூலிகை பார்த்தீங்கன்னா பூண்டு போலவே தான் இருக்கும். சரிங்களா? மலை பிரதேசங்களில் கிடைக்கும். சரிங்களா? இந்த மதிமைக்கு பிரயோகத்துக்கு ரொம்ப இந்த திகைப்பூண்டு அடிச்சிக்கவே முடியாது. சரிங்களா? அந்த திகைப்பூண்டை மதிமைக்கு அடிச்சிக்கவே முடியாது. சரிங்களா? இதுக்கு மட்டும் இந்த மூலிகை அற்புதமாக வேலை செய்யும். சரிங்களா? திகைப்பூண்டு எடுத்துக்கங்க. தொட்டாச்சி நீங்கள் சமூலம், அதாவது முழு செடி. சரிங்களா? இந்த 2 மூலிகை அவ்வளவுதான். முறைப்படி காப்பு கட்டி சாவணம் எடுத்து செஞ்சு ஒரு புதிய மண் சட்டியில் எலுமிச்சை ஒரு கனி கொடுங்க. சரிங்களா? அந்த சட்டி உள்ள பச்சை கருப்புரம் போட்டு முதல்ல திகைப்பூண்டை மட்டும் நல்லா கருக்குங்க. ஏன்னா இது லேட்டாகும் கருக்கிறதுக்கு, கொஞ்சம் நேரமாகவும். நல்லா கருக்குனதுக்கு அப்புறமேட்டு தொட்டால் சுனிங்கியோட முழு செடியும் அதில் சேர்த்து போட்டு கருக்குங்க. கருக்கின மூலிகையில் கல்வத்தில் போட்டு சரிங்களா கல்வத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஒன்று ஏற்றி பூசணிக்காய் ஒன்று பள்ளி கொடுங்க. சரிங்களா? பள்ளி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சிறிய படையல் போட்டு தூப தீபம் காமிங்க. சரிங்களா? அப்புறம் எல்லா தெய்வத்தையும் மனசார வேண்டிக்குங்க. நான் கொடுக்குற மந்திரத்தை வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் கிழக்குமாவும் அமர்ந்தவாறு பொறுமையாக கொடுத்துக்கிட்டே சரிங்களா மூலிகை பொறுமையாக அரைங்க. அது கூட அரைச்சி மை பக்கம் வந்ததுக்கப்புறமேட்டு அது கூட வெள்ளை மாட்டோட பசு மாட்டோட பால். சரிங்களா? அப்புறம் பேய் கருப்பு சாறு. சரிங்களா? நல்லா கவனிங்க, சுத்தமான ஒரிஜினல் ரசமணி. இந்த ரசமணி போட்டிங்கன்னா போதும். இது ஆகரசனம். ரசமணி எதுக்கு பயன்படும் அப்படின்னா, ஆகரசனத்துக்கு பயன்படும். சரிங்களா? சுத்தமான ரசமணி சேர்த்துக்குங்க. அப்புறமேட்டு சந்தன அத்தரு, மல்லிகை அத்தரு. சரிங்களா? அப்புறமேட்டு புனுகு, ஜவ்வாது, கோரோசனை. சரிங்களா? சுத்தமானதாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்தவாறு நான் கொடுத்த மந்திரத்தை பொறுமையாக கொடுத்தவாறு நல்லா மை பக்குவத்துக்கு சரிங்களா அரைங்க. அரைச்ச மைய தாமரை இலையில் வலிங்க. சரிங்களா? தாமரை இலையில் வலிச்சுட்டு செப்புடப்பால் அந்த இலையோடய வச்சுடுங்க. சரிங்களா? வச்சுட்டு ஒரு வாழை இலை விரித்து பச்சரிசி பரப்பி அது மேலே குங்குமத்தை பரப்புங்க. சரிங்களா? பரப்பிட்டு அதுக்கு மேலே மதிமைக்கு மை நம்ம அரைச்ச மையை டப்பா மூடியை திறந்த மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு சரிங்களா ஒரு சிறிய படையல் வைங்க. அதாவது இனிப்பு பண்டங்கள், பழங்கள், தேன், பால். சரிங்களா? வச்சதுக்கு அப்புறமேட்டு கற்பூரம் காமிச்சு சூடம் காமிங்க. நான் கொடுத்த மந்திரத்தை சரிங்களா அந்த மதிமைக்கு டப்பாவை பார்த்தவாறு மையை பார்த்தவாறு 50,008 உரு சரிங்களா பொறுமையாக கொடுங்க. சரிங்களா? அந்த மதிமைக்கு மை முழுமையாக உரு ஏறிடும். சரிங்களா? பவராக சக்தியாக உரு ஏறிடும். இந்த மதிமைக்கு மையை உங்கள் 2 புருவத்துக்கு சரிங்களா
நடுவில் வைங்க. 2 புருவத்துக்கு மத்தியில் நடுவில் வைக்கணும். இல்லைன்னா நெத்திக்கு மேலே முடி வந்து தொடங்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து மறைவாக வச்சுக்கலாம். அவ்வளவுதான். நீங்கள் யாரை பார்த்து பேசினாலும் சரி, இல்லை மற்றவங்க உங்களை பார்த்து பேசினாலும் சரி, உடனே அந்த நிமிஷமே இந்த மதிமைக்கு வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது ஆப்போசிட்டில் உள்ளவங்க, அதாவது யாரை பார்த்து பேசினோம் அவங்க சுயநலமை வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு அப்போவே அவங்க என்ன ஆவாங்கன்னா வசியமாகி போவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தெளிவாக இந்த மை வந்து எப்படி வேலை செய்யும்னு. சரிங்களா? இதை பயன்படுத்தணும்னா முக்கியமான விஷயத்திற்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கும், சரிங்களா, குறிப்பாக எதிரிக்கு பயன்படுத்துங்க. கணவன் மனைவி காதலன் சண்டை போட்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க, ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? அப்புறம் பிரச்சனை உள்ள இடத்துலையும் சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள். நன்மையான விஷயத்திற்கும் நியாயமான விஷயத்திற்கு மட்டும் தயவுசெய்து இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி அதுக்கான பலன்களை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து அடைஞ்சிக்குங்க. ரொம்ப பவராக சரிங்களா கை மேலே உடனே பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த முறையை வந்து ஆண் பெண் சரிங்களா இருவரும் பயன்படுத்தலாம். தாராளமாக எந்த பிரச்சனையும் வராது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஆனால் தவறான விஷயத்திற்கு இதை வந்து பயன்படுத்த வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, சித்தர்கள் முறைப்படி தவறான வழிக்கு பயன்படுத்தும் போது அதிகப்படியான கருமாக்கள் சரிங்களா உடனே வந்து சேரும். அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.